ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக இந்த மாதிரி கறிவேப்பிலைகள் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி அதோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் ஒரு 2 அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு கொரன்னு இருக்கும். இப்போ நம்ம அதை ஒரு டம்ளரில் எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கொரன்னு இருக்கும். நல்ல பேஸ்ட்டாக அடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம மார்னிங் டைமில் இந்த மாதிரி கறிவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம டைரெக்டாகவே கறிவேப்பிலையை அப்படியே ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கறிவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்னி, லிவர், கேன்சர், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸு, இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். முக்கியமாக சொல்லணும்னா ஹேர் க்ரோத்துக்கு, அதாவது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. எப்போவுமே நம்ம தயிர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கறிவேப்பிலை சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெய் வாங்கியிருந்தேன். நெய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் தான் கொடுத்தாங்க. ஸோ நெய் எல்லாத்தையுமே நான் ஒரு கண்டெய்னரில் எடுத்து அடைச்சிட்டேன். பையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே நெய் ஒட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் இட்லி போட போகிறேன். இட்லி போடும்போது நமக்கு இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இட்லி போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த நெய் பேக்கெட்டை நம்ம இந்த மாதிரி அது மேலேயே எடுத்து வைக்கும்போது நெய் எல்லாமே மொத்தமாக கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இதை நாம் கட் பண்ணி கிழித்து ரொம்ப கஷ்டப்படுவோம் உள்ளே இருக்கிற நெய்யை எடுக்கிறதுக்காக. ரொம்ப சுலபமாக உள்ளே இருக்கிற நெய் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெய் பேக்கெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ட்ராவல் பேக் வச்சுருப்போம். நாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ராவல் பேக்கை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ட்ராவல் பேக் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை நாம் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பெருசாக இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒரு பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து போட்டுட்டு நாம் இந்த ட்ராவல் பேக்கை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே நாம் ட்ராவல் பேக்கை யூஸ் பண்ணிட்டு முடித்த உடனேயே இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம மேலே போட்டு வச்சுக்கும் போது இதில் தூசிகள் அடைக்கவே அடைக்காது. நம்ம நார்மலாக அப்படியே திறந்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கும்போது இந்த ட்ராவல் பேக்கை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம மேலே போட்டு வைக்கும்போது ட்ராவல் பேக் எப்போவுமே பத்திரமா இருக்குங்க. அடுத்த முறை நம்ம கையில் எடுக்கும்போது அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் நமக்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேங்க. இந்த பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்க கூடாதுங்க. 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும். இதில் நாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா லூஸாக இருக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அடுத்ததாக தேவைப்படுறது கொஞ்சமாக துருவின தேங்காய். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க தேங்காவை. கூடவே ஒரு 2 டீஸ்பூனுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அவல் ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்ல சுவைக்காகவும் நல்ல இனிப்புக்காக நம்ம சேர்த்துக்கிறது நாட்டு சர்க்கரை. சப்போஸ் உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக வாழை இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வாழை இலைகள் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சமாக கிழிச்சு வச்சுட்டு லைட்டாக நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா வாட்டி எடுக்கணும். அந்த மாதிரி வாட்டி எடுக்கும்போது இலைகள் எல்லாம் உடையாமல் இருக்கும். நமக்கு ஒரே ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி அந்த வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு ஏற்கனவே நல்லா லூஸாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. நம்ம மாவு இலைக்கு வெளியே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நாம் இந்த வாழை இலையை இந்த மாதிரி பாதி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஓப்பனில் கூட வச்சு வேக வைக்கலாங்க. இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே நமக்கு கொஞ்சம் கூட அந்த வியர்வை உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சு வேக வைக்கும்போது உள்ளே நிறைய வியர்வை ஏறிடும். உள்ளே இருக்கிற இனிப்பு எல்லாமே கரைஞ்சு வெளியே வீணாக போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது.
இப்போ பாருங்கள், எல்லா வாழை இலையிலையுமே நான் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நாம் இதை ஆவியில் வேக வைக்கணும். இட்லி தட்டு இருந்ததுன்னா அதில் கூட வேக வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்ட் வச்சு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சா கூட நமக்கு சீக்கிரம் வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சட்டுன்னு காலி பண்ணி விடுவாங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு வச்சு 5 நிமிஷத்தில் என் குழந்தைங்க ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட நாம் இதில் எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லை. இதை நாம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை சாயங்காலம் ஒரு உணவாவோ இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உணவுப் பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாழை இலைகள் நான் ஓப்பன்லேயே அப்படியே வேக வச்சுட்டேன். இந்த ஓப்பனில் இருக்கிற வாழை இலைகள் பாருங்கள், இந்த மாதிரி வியர்வை இறங்கி இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறது. இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற வாழை இலைகள் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நமக்கு தண்ணி இறங்கி போயிருக்கும், அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இப்போ நான் ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அகல் விளக்கில் நம்ம காஃபி போடுறதுக்காக யூஸ் பண்ணுற காஃபி தூள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுற கிராம்பு ஒரு 2 கிராம்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த காஃபி தூளுக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பிரியாணி இலை. இந்த மாதிரி ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்து சின்னதாக இந்த மாதிரி கையிலேயே பிச்சு அது மேலேயே வச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக பிச்சு நம்ம வைக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது தசாங்கம். அதாவது தசாங்கம் அப்படிங்கிறது 10 வகையான மூலிகை பொருளால் செஞ்சது தான். அதனால தான் அது தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இதுக்கு. விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லா வகையான நாட்டு மருந்து கடைகள்லையுமே இது கிடைக்கும். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது சூடம். இந்த சூடத்தை இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சிடலாம். கோயில்கள் எல்லாம் தசாங்கம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி நமக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம வீட்லேயே நாம் இந்த மாதிரி விளக்கேற்றுற டைமில் நாம் இந்த மாதிரி தசாங்கம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அடுப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கறி வச்சுருக்கிறேன். இந்த கறியை இந்த மாதிரி சூடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல சூடாக ஆரம்பிக்கும். இந்த கறியை இந்த மாதிரி சூடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இடுக்கி வச்சு இந்த மாதிரி எடுத்து டைரெக்டாகவே இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தசாங்கம் எல்லாம், இது கூடவே நம்ம வந்து இதை சூடு பண்ணி இதை போட்டு வைக்கும்போது எப்போவுமே அதிக நேரத்துக்கு இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் காஃபி தூள் கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறதால நம்ம வீட்டில் பல்லி பிரச்சனை இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கூடவே நாம் பிரியாணி இலை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதால கொசு பிரச்சனையும் வராது. கூடவே நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க. நமக்கு இதை எரிய வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் அப்படியே நின்று எரியும். ஏன் அப்படின்னா கூடவே நம்ம வந்து கறியும் போட்டிருக்கிறதால அதிக நேரத்துக்கு இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு புகையும் வரும். அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையும் வீசும். அதிகமான புகை இல்லாமல் நல்ல மைல்டாக நமக்கு புகை அதிக நேரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நாம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வாசனை பொருள் தசாங்கம். அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல வாசனை வருங்க. பல்லி, சின்ன சின்ன பூச்சிகள், கரப்பான் பூச்சி இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.